உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ஜூலை 27ஆம் தேதி சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார். அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலங்களில் என்ன மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்க இருக்கு? சனி வக்ர காலத்தில் சிறப்பான பலன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. நன்றாக புரிஞ்சுக்கணும். காரணம் என்னென்னா, இதுதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற கான்செப்ட். நான் சிம்ம ராசி, ஒரே கொள்ள நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அஷ்டம சனி வந்தாலும் வந்தான் எங்கேயாவது கிளம்பும் போது தான் செருப்பு பிச்சுக்குது. இது ஒரு வண்டி லேட்டாக சனியில் டார்ச்சர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னத்தனமான ஒரு டார்ச்சராக இருக்கும். ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? ஆனால் உங்களுக்கு மெச்சூரிட்டி சொல்லித்தராரு. ஒரு விஷயத்தை பக்குவமாக எப்படி ஹேண்டில் பண்ணணும். சில பேர் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் எடுக்கிற வரைக்கும். அது அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறத சனி பகவான் சொல்லி தருவார். 8ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் சும்மாவே நம்மளை ஒரு டென்ஷனாகவே வச்சுருக்கிறதே இந்த ஆளுக்கு ஒரு வேலையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியம் நடந்துடும். ஆனால் கையில் கிடைக்காம நமக்கே சீன்னு போகிற அளவுக்கு நம்மளை வெயிட் பண்ண வச்சுருவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்ற சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா வக்கரம் அடைந்து விடுகிறார். இவர் யாருன்னா 6-7 கூடியவர். 7ங்கிற லவ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டே இவர் தான். அவர் போய் 8ல் மறைஞ்சதுலேருந்து கடந்த 2 மாதமாக என் வீட்டில் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை, 1 2 காரணம் 100 கேட்டால் சொல்வேனே. என்னங்க லவ் பாட்டை இப்படி பாட்டாக மாற்றிட்டீங்க, என்ன பண்ணுறது குருஜி? அந்தளவுக்கு பிரச்சனை. 7ஆம் இடத்திலே ராகு. இருந்தாலும் வேறு நான் வேணா செகண்ட் ஆஃபர் ஒன்று பண்ணட்டுமா? கொஞ்ச நேரம் கம்பெனி ஏற்கனவே இருக்கிற கல்யாணமே போயிடும் போல இருக்கு. செகண்ட் ஆஃபர் லவ் லைனில் செகண்ட் லைன் எப்பயுமே சொல்லுவாங்க, செகண்ட் லைஃப் லைன் இது அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உயிர் பொழைச்சி வந்திருக்காருன்னு அர்த்தம். அது எவ்வளோ அழகாக மாற்றி விட்டானுங்க, செகண்ட் லைஃப் லைன் இவங்க தான் அப்படிங்கிறது. இது ஹாஸ்பிட்டலெல்லாம் பேசிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இந்த மாதிரி கிறுக்கெல்லாம் வந்திருக்கும். அது தயவுசெய்து விட்டுருங்க. டிசம்பர் 6 வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு, 7 கூடியவர் வக்கரமாகிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் என்ன ஒரு ஆசை, ஒரு நல்லதுன்னா, 7 கூடியவன் ஆல்ரெடி 8ல் மறைஞ்சிட்டான். அவன் வக்கரமாகும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இது ப்ராப்ளம் நினைக்கிறீங்க. இது ப்ராப்ளம் கிடையாது, இது ரொம்ப நல்லது. 7 கூடியவன் ஏற்கனவே 8ல் போய் மறைஞ்சிட்டான். அதான் அந்த செகண்ட் லைன் வந்தது. அவர் போய் இப்போது அவர் வக்கரமாகும் பொழுது அஷ்டம சனி பிகம் நார்மல் சனி அண்ட் மங்கள சனி. அப்போது 7 கூடியவன் ஆக்டிவ் ஆகிடுறான். உங்களோட ஒய்ஃப் உங்கள்கிட்ட அன்பாக பழக ஆரம்பிப்பாங்க. நிறைய பேருக்கு காதல் ஓகே ஆகிடும். விட்டு போன வாழ்க்கை அது மாதிரி. அதாவது நீங்கள் வேறு என்ன சொல்கிறது, இந்த நிறையா பிரிந்து போன காதல், அந்த காதல்லாம் ஒன்றாக சேருவதற்கான வாய்ப்புகள் போன்றவை. தயவு செய்து டைவர்ஸ் பேப்பர் ஏதாவது வச்சுருந்தா கீழ்ச்சி போட்டுருங்க. அது நடக்காது. ஏன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பார்த்துட்டு இருக்கார், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போது நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த பிகில் படத்தில் வர மாதிரி தான். அங்கே பார்த்தீங்களா, ஷீ இஸ் வாட்சிங் யூ, ஃபேமிலியே உங்களை பார்த்துட்ருக்கு. உங்களுடைய அசைவுகள் எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. அதனால் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அனிதா கதை ஸ்டோரி மாதிரி தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2ஆம் இடத்துல இந்த 2ஆம் இடத்தை பார்க்கிறார் சனி. வக்கரம் பெற்றவர் அவர். இந்த டிசம்பருக்குள்ளே பணத்தை கொடுத்துட்டு போயிடுறார். நான் வச்சுக்கோ, சாப்பிடு, என்ன வேணுமோ சாப்பிடு அப்படி. அடுத்ததாக சனி பகவான் 5 பார்க்குறார். சூப்பரான மேட்டரே தான். 5ங்கிறது என்ன அப்படின்னா, 5ங்கிறது இஸ் நத்திங் பட் குழந்தை. சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பகவான் குழந்தை கொடுக்குறார். அண்ட் ஆல்சோ சொத்து எல்லாம் கொடுக்குறார். சிம்மராசிக்காரர்கள் சிறப்பு. ஒரு பிரேக், ஒரு இன்டர்வல் பிரேக் மாதிரி இந்த ஜூன் வரைக்கும், இந்த ஜூனில் இந்த ஆரம்பிக்கிற அப்படியே இந்த டிசம்பர் 27 வரைக்கும் உங்களுக்கு சனி பகவானால் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அஷ்டம சனி இனிமேல் நார்மல் சனி. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும்? அதே சனி பகவான் தான். அவருக்கு செய்ய வேண்டிய பிரீத்தியை சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு முடிந்தவரை பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில்களுக்கு, அங்கே இருக்கிற சாப்பாடு செய்கிற இடம், அது வேறு மடப்பள்ளின்னு சொல்லுவாங்க, அங்கே சென்று
அவருக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடு எள்ளு சாதம், எள்ளு அதெல்லாம் பண்ணி நவக்கிரக அவங்களுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுங்கள். முக்கியமாக நீல நிற புஷ்பங்கள் வாங்கி சனி பகவானுக்கு கொடுங்க, சிறப்பாக இருப்பீங்க. இவர்களுக்கு இந்த சனி வக்ர காலத்துல 100க்கு எவ்வளவு மதிப்பெண்? 100க்கு சாலிடாக 90 மார்க். பிரமாதம். சிரமங்கள் அதிகமாக பட்டுக்கொண்டு எப்போ தான் வாழ்க்கையில் கொஞ்சமாச்சு நிம்மதி கிடைக்கும்? இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஓரளவுக்கு கண்ணு கெட்டின தூரத்தில் கொஞ்சம் நல்ல இயற்கை வளங்கள் நிறைந்த மாதிரி ஒரு நல்ல பச்சை பச்சேன்னு ஒரு வாழ்க்கை இருக்குமா தெரியுது. ஆனால் அதை சூழ்ச்சியினால் அழிக்கிறாங்கிறதும் புரியுது. இது எப்போ மாறும் என்று எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற அன்பார்ந்த பாசமான நேர்மையான உண்மையான என் அருமை சிம்மராசி என்பர்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ரம் அடைந்து, வக்ரம்னா பயப்படாதீங்க, ஏன்னா 8ஆம் இடத்துல போய் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. ஏற்கனவே சனி பகவான் படுத்துகிற பாடில் நீங்கள் இந்த 2020 பட்ட பாடு பெரும்பாடு. நிம்மதியாக தூங்க முடியல, நிம்மதியாக பேச முடியல. ஒரு வார்த்தை சொன்னால் பல வார்த்தை பேசி உங்களை தடை பண்ணியிருப்பாங்க. நீங்களே வார்த்தை பேசுகிறது ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கிட்டீங்க. இப்போ எதுக்குடா உங்கள்கிட்ட பேசுவானே, என்னை குறை சொல்லுவானேன்னு சொல்லிட்டு சிம்மராசி அன்பர்களை பாதி அன்பர்கள் தன்னுடைய மனசில் உள்ள விஷயத்தை கூட வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் பல போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிற சிம்மராசி அன்பர்களுடைய சிரமங்கள் எல்லாமே, போராட்டங்கள் எல்லாமே ஒரு நிறைவேறக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கை இந்த ஜூலை எண்டுக்கு அப்புறம் சிறப்பான செயல்பாடை சனி பகவான் வக்ரம் பெற்று கொடுக்க போகிறார் என்பது உண்மை. அப்போ என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது புதிய காதல் எட்டி பார்க்கும், பழைய காதல் கடந்து போகும். புதிய காதல் எட்டி பார்க்குமா? என்ன சொல்கிறீங்க சார், உண்மையிலேயே புதிய காதல் வரப்போதா? ஏற்கனவே காதலில் பிரச்சனை தான் இருக்குது, இந்த காதல் போயிடுமா? உண்மையிலேயே காதல் உறுதியாக விலகி புதிய காதல் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படுது. அதே போல் உங்களுக்கு இந்த வேலையில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிருக்கீங்களோ, இந்த கூடவே இருந்து குழிப்பறிச்ச கூட்டாளிகள்லாம் கூட வச்சுக்கிட்டு அவங்கள சமாளிக்க முடியாமல் நீங்கள் படுறீங்கல்ல, அதாவது என்ன சொல்லுவோன்னா, இந்த பக்கம் லேப்டாப்பு, இந்த பக்கம் ஃபோனு, 2 பக்கமும் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய வேலையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செயல்படுத்த தான் செய்கிறீங்க. லேப்டாப்லேயும் உங்களுடைய ஒர்க்கை முடிக்கிறீங்க, ஃபோன் மூலமாகவும் உங்களுடைய மேலதிகாரிக்கு இன்டிமேஷன் பண்ணுறீங்க. ஆனால் என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கல, உங்களை குறை சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா, அந்த வருத்தம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக உங்களுக்கு உண்டு. வேலையில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு யார் ஏற்படுத்தி தரப்போகிறா? நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். புதிய காதல் வருஞ்சணும், கல்யாணம் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கா, புதிய வரவு உண்டா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருமணத்துக்காக வரம் தேடிக்கிருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதியாக உங்களை தேடி வந்து திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பை கிரகம் ஏற்படுத்தும். அப்படின்னா தேடி வந்துன்னா காதலா? காதல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா விருப்பப்பட்ட திருமணம் ஒன்று, இன்னொன்று பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னு சொல்லுவோம். ஸோ அந்த பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கூட தனக்கு பிடித்த மாதிரி இருக்குன்னு நினைக்கக்கூடிய நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வரன் அமையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு கிரகம் சூப்பராக ஏற்படுத்துறது. ஸோ வருத்தம் தேவையில்லை, சரியா? அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்த பூர்ண நட்சத்திரக்காரர்கள் பார்க்காத போராட்டம் கிடையாது, பார்க்காத பிரச்சனை கிடையாது, எல்லா விஷயங்களும் போராடிட்டீங்க. மனசுக்குள்ளே அவ்வளோ வலி, அவ்வளோ வேதனைகள், வெளியே கூட சொல்ல முடியல சார், விரட்டி விரட்டி அடிச்சு சார் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக கிரக ரீதியாக உங்களுக்கு இருக்கிற இந்த மன அழுத்தம், மன போராட்டம் விலக போகுது. ஒரே வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு தன்மானத்தை விட்டு கொடுத்து இருக்க வேண்டிய சூழ்நிலை, உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை, எதற்காக அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே வந்திருக்கும்.
நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இருக்காங்கன்னு காரணத்துக்காண்டி அவர்களுக்கு முன்னாடி எக்காரணம் கொண்டு வாழ்க்கை துணையை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இவ்வளோ தூரம் உங்களை கஷ்டப்படுத்தி இவ்வளோ தூரம் உங்களை காயப்படுத்தியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு இதுவும் கடந்து போகணும்னு வாழ்ந்துக்கிருக்கீங்கன்னா அந்த கடந்து போகக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு தற்போது கிரகங்கள் வழிவிட்டு செயல்படுத்தி கொடுக்க போகுது. அற்புதங்களை நிறைவேற்ற போகுதுன்னு சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இந்த உறவுகளால் பிரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட அது மாறும். சார் நீங்கள் சொன்ன மாதிரி என் வீட்டுக்காரர் என் மேலே ரொம்ப உயிராக இருந்தார், இப்போ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறார். ஸோ அவங்களுடைய பெற்ற தாய் தகப்பனுடைய பேச்சையோ அல்லது கூட பிறந்த உறவுகளுடைய பேச்சையோ அல்லது மூன்றாம் நபர்களுடைய பேச்சை கேட்டு என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்காரு. ஸோ அவர் உண்மையிலேயே மாறி வந்தால் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அப்படி எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய சிம்ம ராசி என்பவர்களுடைய சிரமங்கள் கவலைகள் எல்லாம் விலகக்கூடிய அற்புதமான தருணம். ஸோ அந்த ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரப் போகிறீங்கிறது உண்மை. சரியா? ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா நண்பர்களிடம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்களாம் ஏதாச்சும் ஒரு அழுத்தம் ஒரு பிரச்சனை கொடுக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், நீங்கள் நிதானமான முடிவு எடுக்கணும். அவங்க பேச்சை கேட்டு மட்டும் தயவுசெய்து இந்த சனி பகவான் வக்கரம் அடைந்த காலங்களில் பார்த்திங்கன்னா எக்காரணம் கொண்டும் அவங்க பேச்சை நம்பி எதுவுமே செய்யக்கூடாது. அது எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். சார் திக் ஃப்ரெண்ட்ஸ் சார், 10 வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார், எனக்கு அவங்க சொன்னால் நான் கிணத்துல குதிஞ்சோன்னா கூட குதிச்சிருவேன் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அவங்க உங்களுக்கு நல்லது பண்ணவங்களாக இருந்தாலும் இந்த கிரகம் என்ன பண்ணும், அந்த நிலையை மாற்றி அவங்க கண்ணை கட்டி விட்டுரும், உங்களை கொண்டு போய் விட்டுரும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் இந்த நண்பர்கள் சொன்னாங்க தோழி சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக தயவு செய்து புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஓகேவா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் அற்புதமான செயல்பாடுகள் இருக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலும் உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் ராசிக்குள்ளே கேதுவான் இருக்க யானைக்கடவுள்னு சொல்லுவோம். கேது என்ன சொல்லுவோம், யானைக்கடவுள். தன்னுடைய சிந்தனைகள் அதிகமாக இயக்கணும் அப்படின்னா அங்கே கேது இருக்கணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா விரக்தியான சிந்தனை இருக்கும். சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா ஒன்லி ஒரு ஏதாவது ஒரு அப்டேட்டுக்குரிய சிந்தனை இருக்கும். ஸோ இதில் எந்த சிந்தனை உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க, கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஓகே? ஸோ மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு முடிவு எடுத்து இப்படித்தான் வாழணும்னு ஒரு ஸ்கெட்ச் போட்டு வாழ்ந்தீங்கன்னா எண்ணங்கள் நிறைவேறும். சிம்ம ராசி சிரமமில்லாத வாழக்கூடிய வாய்ப்பை வக்ரம் பெற்ற சனி பகவானும் 12ஆம் இடத்தில் வந்திருக்க குரு பகவானும் உருப்படியாக கொடுத்து உங்களை முன்னேற்றத்துக்கு கொடுக்க போகிறாங்கங்கிறது கிரக ரீதியான உண்மை. என் நெஞ்சிற்கினிய சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு சிந்தனை வயப்பட்டு தான் இப்போ நீங்கள் இருப்பீங்க. என்ன நடக்குதுங்க சிம்மராசியை சுற்றி? எதிர்பாராத விஷயம்லாம் நடந்து போச்சுன்னு நீங்கள் ஒரு சிந்தனையில் இருக்கீங்க. நான் நினைக்கலையே, என் வாழ்க்கை பாசிட்டிவாக தானேங்க போய்கிட்டு இருந்துச்சு. இந்த சனி அட்டமத்துக்கு போனாலும் போனார், குப்புற கவுத்தி விட்டாருயா என் வாழ்க்கையில் அப்படின்னு சில பேர் சொல்கிறீங்க. நேர ஜோதிடம் பார்க்க வரும்போது சொல்கிறீங்க. எப்படி சனி அட்டமத்தில் உட்காந்துருக்கார், குரு இருக்கார உதவி செய்யக்கூடிய குரு, அவர் விரயத்தில் போய் உட்கார்ந்தார். வம்பு வழக்குகளை தரக்கூடிய கேது பகவான் ராசியில் உட்காந்துட்டார். என்னங்க இது? ஜான் ஏறிச்சுன்னு நினச்சா முழஞ்ச இருக்குது. இப்படி இருக்கு எங்கள் வாழ்க்கை. சிம்மராசிக்காரங்க கேட்குறீங்க, அதுக்காக வாழ்க்கை போயிருச்சா? யானை படுத்தா குதிரை மட்டம்னாங்க. எப்பவுமே உங்களுக்கு தனி பவர் தாங்க. என்ன தடை வந்தாலும் தற்காலிக தடை. உங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் இப்போ சனி பகவான் வக்கரஞ்சனியாக மாறுறார். எந்த விஷயங்களில் பலம் குறைந்தீர்களோ அந்த விஷயத்துலலாம் இப்போ பலம் சேரப்போகுது. ஜூலை 15லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு பலம் பெருகக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் என்ன பலம் பெருகும்?
எதிரிகளை எப்படி வீழ்த்துவது என்ற தைரியம் பெருகும். அட்டமத்து சனி கெட்டவன், அவர் வக்கரமாகிறாரு, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிருச்சு. எதிரிகளை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. 7க்குரியவன் சனி 8ல, நண்பர்கள்லையா துரோகம் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க. 2026 பிறக்கும் போதே உங்களுக்கு வருஷ பலன் நான் சொன்னேன், நண்பர்கள் முதுகில் குத்துவார்கள். இப்போ ஒருத்தராக சொல்லிட்டு இருக்கீங்க, சார் என் பிஸ்னஸ் பார்ட்னர் சார் என்னை ஏமாத்திட்டார் சார், எவ்வளவோ சொல்றீங்க, கணவன் மனைவி உறவுல பிரச்சனைங்கிறீங்க. இப்போ உங்களை விட உங்கள் பிள்ளைகள் உயரும் காலகட்டம், அதை ஏற்றுக்கிடணும். ஏன் சிம்மராசியில கேது உட்கார்ந்துருக்காரு, ஒன்று ஞான மார்க்கத்துக்கு போங்க, பிள்ளையார கும்பிடுங்க, தியானம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. இல்லையா வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, இந்த சிக்கல் நிற்குது. உதவி செய்கிற குருவும் 12ல் உட்காந்துட்டாரு, புத்திர காரகன்னு பேரு குருவுக்கு. அவர் என்னையா நன்மை செய்வார்? காசு பணம் பெருகும், சந்தேகம் இல்லை, நல்ல காசு பணம் பெருகும். உங்களை விட உங்கள் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இந்த 3 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் பார்க்கலாம். நவம்பர் எண்டுக்குள்ளேயே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. 2026 பார்க்கலாம். அதை தமிழும் நமது மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. அவங்க பிள்ளைங்க முன்னேற போகிற காலகட்டம், அவர்களுக்கு பொறுப்பு கூடுற காலகட்டம், அவர்கள் ஜெயிக்கிற காலகட்டம். சில பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படிங்க இருக்கும்? சூப்பராக இருக்கும். சிம்மராசிக்காரங்க தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய பேர் தங்கம் வாங்குவீங்க, நல்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, மறைமுகமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடும். தெய்வத்தின் துணை உங்களை நோக்கி வருகிறது. அப்போ என்ன பண்ணிடணும்? குலதெய்வத்தை கும்பிடணும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு செயற்கை முறை கருத்தரித்தலில் குழந்தை பிறக்கும். இன்னும் சிலருக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக ஃபாரின் போகிற யோகம் கூடி வரும். இன்னும் ஒரு பக்கம் பாருங்க, ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும், அதெல்லாம் நல்லா இருப்பீங்க. தொழில் முயற்சிகள், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். புதிய பணியாளர்களை வேலைக்கு அமர்த்துவீங்க. பழைய ஆள் தெரியலையா, கும்பலாக நம்மளை விட்டு பழைய ஆட்கள் வேலையை விட்டு போயிட்டாங்க. இப்போ புது ஆட்கள் அப்பாயின்மெண்ட் போடுவீங்கள்ல, புதிய தொடர்புகள் ஏற்படுமே, அதனால இழந்ததை மீட்பீர்களே, அப்படிப்பட்ட யோகம் இருக்கு. இந்த காலகட்டத்தில் காசு பணம் பெருகுங்கிறது ஒரு யோகம். புதிய வீடுமனைகள் வாங்கக்கூடிய யோகம் பெருகுது. 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கல்வியில் பெரிய அளவுக்கு இப்போ நீங்கள் முன்னேற போகிறீங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு. உடல் நலத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாக மருத்துவ ஆலோசனை இப்போ கிடைக்கும். இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? ரொம்ப நாளாக கடன் இருந்துச்சு, கடனை அடைப்பீங்க. அதெல்லாம் பெரிய திருப்தியாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. மறைமுக விஷயங்கள், உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், அதை பற்றிய செய்திகள் உடனே வந்து சேரும். அதனால எதிரிகளை வீழ்த்தக்கூடிய உபாயங்கள், தந்திரங்கள் அத்தனையும் செய்வீங்க. இந்த காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியை தருது. ஒரு கம்பெனியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, போட்டி கம்பெனியை ஜெயிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வரும். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே நாம் பாரதி. உங்களுக்கு அந்த வல்லமை கிடைக்குது. சிம்மராசிக்காரங்க ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டு புரிஞ்சுக்கிட்டா போதும், ஜெயிச்சிருவீங்க. இது நல்ல நேரம். யாரை சார் நாங்கள் கும்பிடணும்? யாரை கும்பிட்டா நல்லா இருப்போம்? சாட்சாத் விநாயக பெருமாள். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகணும். விநாயகருக்கு அருகம்புல்லினால் அர்ச்சனை பண்ணணும். அந்த அர்ச்சனை உங்களுடைய தடைகளை போக்கும், வாழ்க்கையை நல்ல விதமாக மாற்றி தருங்க. சனி பகவான் வக்கரச்சனி வாழ்க்கையை தரப்போறாரு, காத்திருங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல வக்ரத்தன்மை அடைகிறார். இந்த 8ஆம் இடம் அப்படின்றது அஷ்டம ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அந்த சனி இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்களை முழுமையாக நெகட்டிவா ஆக்கிடுவார். எதிர்மறை எண்ணங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள்ல தேவையில்லாத ஒரு மாற்றங்கள், ரொம்ப நேர்மையா இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களே கடந்த 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா அந்த நேர்மைக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் தன்னுடைய தன்மானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறீங்க. எல்லா இடத்துலயும் அவமானங்கள், தேவையில்லாத பொருள் நஷ்டங்கள், தேவையில்லாத வீண் பழிகள், இது எல்லாத்தையுமே சுமந்து கொண்டுதான் ஒவ்வொரு இடத்துலயுமே நகர்த்திட்டு இருக்கிறீங்க. இவர்களுக்கு இந்த இடத்துல
இடத்துல இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய சனி வக்ரத்தன்மை, 8ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த சனி வக்ரத்தன்மை முழுமையான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்களை கொடுக்க போகுது. ஏன்னா 8ல அந்த சனி பகவான் தன்னுடைய இயல்புத்தன்மையை மாற்றுகிறார் அப்படின்ற போதே உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம். எல்லா இடத்துலயும் குழப்பம், எதையும் தெளிவான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இப்படி எல்லாம் இருந்துட்டு இருந்த இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த 4 மாத காலங்கள் உங்களுடைய முடிவுல நல்ல ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையிலையும், அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள், இது நாள் வரைக்கும் ஒரு அவமானங்களையும் ஒரு தேவையில்லாத பேச்சுகளையும் அனுபவித்து வந்த இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த அவமானங்களை எல்லாத்துலயுமே இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள், தீராத கடன் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஒரு வருடத்துல பாத்தீங்கன்னா பல மடங்கு, பல லட்சம் அப்படின்ற மாதிரியான ஒரு கடன் தொந்தரவுகள் அதிகரிச்சிருக்கு. இந்த தொந்தரவுகள்ல இருந்து இந்த சிம்ம ராசி என்பவர்கள் முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு ஸ்தானம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்கள் தன்னுடைய வியாதி தொந்தரவுகள்ல இருந்தும் முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா வியாதி அப்படின்னு சொல்ல போனா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு முதல்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனையே பாத்தீங்கன்னா இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் அட்டாக், ஹார்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டெண்ட் வைக்கிறது, அடுத்து பாத்தீங்கன்னா வால்வு அடைக்கிறது, பிளாக் ஆகுறது, இந்த மாதிரியான இருதயம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளையுமே இந்த சிம்மராசி என்பவர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்து முழுமையான நிவாரணம் அப்படின்றது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரத்தன்மை முழுமையாக கொடுக்க போகுது. இந்த இடத்துல சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய வேலையில அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு முழுமையான அங்கீகாரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் வேலையில கிடைக்க போகுது. வெளிநாட்டு வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலைக்கேற்ற ஒரு உயர்வுகள் அப்படின்றது அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சிம்மராசி என்பவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துலதான் இருப்பாங்க. அந்த அரசாங்க உத்தியோகத்துல தேவையான அளவுக்கு இவர்களுக்கு அந்த பணியிட மாற்றம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தகுதியான ஒரு வருமானம், தகுதியான ஒரு பதவிகள், இது எல்லாமே இல்லாம தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அரசாங்க உத்தியோகர் அப்படின்றதான் பேரு, ஆனா உள்ள எல்லாமே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு தேவையில்லாத வேலைகள் தான் நடந்து கொண்டு இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய தன்மானத்தை இழந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறாங்க. இது எல்லாமே முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த இடத்துல இந்த சிம்மராசி என்பவர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான சில வளர்ச்சிகளையும் பெறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால இதுவரைக்கும் குடும்பத்துல இருந்த விவாகரத்து வழக்குகள், பிரிவுகள், இது எல்லாமே முழுமையாக நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா புதிதாக திருமண வரன்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த வரன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைக்காக இயங்கி கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் முழுமையான ஒரு ஆண் குழந்தையை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் அப்படின்னா அந்த குழந்தை பாக்கியத்துலதான் இவர்கள் இப்போதைக்கு பெற முடியும். அந்த ஒரு ஓய்வுகள் அப்படின்றது, ஒரு மன நிம்மதிகள் அப்படின்றது அந்த குழந்தையின் பிறப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இதுல ஆண் குழந்தை அப்படின்றது பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டம். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தை அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக பிறக்கிறதுனால உங்களுடைய அடுத்த வாரிசு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த சிம்மராசி என்பவர்கள் பெறக்கூடிய முழுமையான பிரச்சனை இந்த சனி வக்ர காலகட்டத்துல அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல அந்த சனி வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்க மேல கான்பிடென்ட் இருக்காது. பட் எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். உங்க மேல ஒரு தன்னம்பிக்கை இருக்காது. நம்ம இதனால செய்யறதுனால நம்ம வளர்ந்துருவோமா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்த சனி வக்ரத்தன்மை கொடுக்கும். இதை நீங்க இதுல இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு, இதுல இருந்து மாற்றம் பெறதுக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிராயச்சித்தம்னே சொல்லலாம். நீங்க இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை முடியாதவங்க புதன்கிழமை
இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க சனீஸ்வர பகவானுக்கு, ஏன்னா அஷ்டம சனி அப்படின்றது இருக்கிறதுனால இந்த 4 மாத காலமும் ஒவ்வொரு சனிக்கிழமை இடைவிடாம ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. 2 தீபம் போட்டா போறோம். நீங்க அடுக்கடுக்கா போடவே வேண்டிய அவசியம் இல்ல. 2 தீபம் ஒவ்வொரு சனிக்கிழமை. அவரால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான, நான் என்ன தவறுகள் செய்திருந்தாலும், என்னுடைய முன்னோர்கள் என்ன தவறுகள் செய்திருந்தாலும் அதிலிருந்து ஒரு நிவர்த்தியை எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனை இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஜாதக பலன்கள் இருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த தசா புத்தி, ஏன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு இப்ப மேக்சிமம் பாத்தீங்கன்னா ராகு திசை, குரு திசை இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கும். இந்த ராகு திசை, குரு திசை காலகட்டங்கள்ல இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த சனி வக்ரத்தன்மையில என்னென்ன ஒரு விஷயங்களை நீங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக பெற போறீங்க அப்படின்றத கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.